இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நான் இதுவரை படித்த, கேட்ட, பார்த்த அநேக சாட்சிகள் உண்டு. ஆனால் இவருடைய சாட்சியை கேட்கும்போது என்னை அறியாமல் கண் கலங்கியது. ஏனோ என் மனம் வேதனையோடு பதறுகிறது. இவருக்கு வாழ்க்கையில் நடந்த கொடுமைகள் யாருக்காவது நடந்திருந்தால் ஒன்று பைத்தியமாயிருப்பார்கள் அல்லது தற்கொலை செய்து கொண்டிருப்பார்கள். இப்படி ஒரு கொடுமையான வாழ்க்கை நிறைந்த தருணங்களையும் ஆண்டவர் விபச்சாரியின் மகனாக இருந்த இவரை உலக நாடுகளுக்கும் நாட்டு தலைவர்களுக்கும் ஆலோசனையும் கொடுத்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறவராக மாற்றிய என் வல்லமையுள்ள தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். இவரது சாட்சியை ஒரு பதிவில் சொல்ல முடியாது. அதனால் பகுதி பகுதியாக இவருடைய சாட்சியை பார்க்கலாம். நாம் இன்று மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் காணப்போவது தீர்க்கதரிசி பெர்னார்ட் பிளெஸ்ஸிங். ஒரு சில மனித வாழ்க்கையில் கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் கொடுமையில்தான் இவரது வாழ்க்கையே நடந்தேறியது என்றால் அது மிகையல்ல. அப்படிப்பட்ட மனிதன்தான் இந்த தீர்க்கதரிசி பெர்னார்ட் பிளெஸ்ஸிங். இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படும் வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் கானா என்ற பகுதியில் விபச்சாரம் செய்யும் ஒரு மாதவுக்கு மகனாக பிறந்தார். அதனால் தகப்பன் யார் என்று இவருக்கு தெரியாது. அவர் சாட்சியை ஆரம்பிக்கும் போது அவர் கூறும் முதல் வார்த்தை, என் தாய் ஒரு விபச்சாரி. இப்படித்தான் அவர் சாட்சியை எப்பொழுதும் ஆரம்பிக்கிறார். இவரது தாய் மிகப்பெரிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். பெர்னார்டு அவர்களது தாய் வழி பாட்டிக்கு 6 சகோதரிகள். இவரது தாய்க்கு ஒரு சகோதரி உண்டு. இருவரும் இரட்டையர்கள். அவரோடு கூட பிறந்த சகோதரர்கள் 9 சகோதரர்கள் ஆவார்கள். இப்படி ஒரு பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்தான் இவரது அம்மா. பெர்னார்டு அவர்களின் தாயின் 9 சகோதரர்களில் 5 பேர் அமெரிக்காவில் மிகப்பெரிய மருத்துவர்கள், 4 பேர் மிகப்பெரிய இன்ஜினியர்கள். அப்படி ஒரு பணக்கார குடும்பம் இவரது தாயின் குடும்பம். பிறகு ஏன் இவரது தாய் விபச்சாரியானால்? இந்த கேள்வி எனக்கும் எழுந்தது. இங்குதான் இந்த அழகான அற்புதமான குடும்பத்தில் விதியின் கொடுமை விளையாட ஆரம்பித்தது. சத்துரு தனது முழு ஆளுகையையும் அந்த குடும்பத்தில் செய்ய ஆரம்பித்தான். ஒரே நாளில் பெர்னார்டு அவர்களின் தாயின் சகோதரர்கள் 5 அமெரிக்க மருத்துவர்கள் குடித்துவிட்டு ஃபுட் பாய்சனால் எல்லாரும் இறந்துவிட்டார்கள். அவரது பாட்டி தனது 5 மகன்களையும் ஒரே நாளில் அடக்கம் செய்தார்கள். அதே வருடத்தில் மற்ற 4 இன்ஜினியராய் பணிபுரிந்த சகோதரர்களும் ஒருவர் பின் ஒருவராக இறந்து போனார்கள். பிறகு பாட்டியும் பாட்டியின் சகோதரிகளான 6 பேரும் ஒரே வருடத்தில் இறந்து போனார்கள். இப்படி அந்த ஒரு வருடத்தில் மட்டுமே அவரது உறவினர்கள் மொத்தம் 56 பேர் இறந்து போனார்கள். இறுதியில் உயிரோடு இருந்தது இவரது தாயும் சகோதரியும் மட்டும்தான். தேவஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே. தேவஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே. என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. உறவினர்கள் இவரது குடும்பத்தில் நடக்கும் காரியங்களை பார்த்து விலகினார்கள். குடும்பமும் குடும்ப உறவுகளும் துர்மரணம் அடைந்து புதைக்கப்பட்டது. உதவுவதற்கு யாரும் இல்லை. இவர்கள் நம்பியிருந்த தெய்வமும் இவர்களை கைவிட்டுவிட்டது. 2 சகோதரிகளும் தற்கொலை செய்து கொள்ள மனமில்லாமல் இருவரும் வாழ ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த வேலையும் இல்லாததினால் அவர்கள் எடுத்த விபரீத முடிவே இந்த விபச்சார தொழில். வேறு வழியே இல்லை என்று 2 சகோதரிகளும் விபச்சார தொழிலுக்கு தன்னை விற்று போட்டார்கள். இந்த சூழ்நிலையில்தான் விபச்சாரத்தின் காரணமாய் பாவவித்தாய் தாயின் வயிற்றில் கருவுற்றார் பெர்னார்ட் பிளெஸ்ஸிங். கருவுற்றது தெரியாமல் சில மாதம் போனது. பிறகு கருவுற்றதை அறிந்து தன் வயிற்றில் இருக்கும் பிள்ளையை அவரது தாய் சபித்தார். என் வருமானம் போனது, என் உடல்தான் என் வயிற்றுக்கு சாப்பாடு போடுகிறது, அதுவும் இல்லை என்றால் நான் எப்படி இந்த வாழ்க்கையில் வாழப்போகிறேன்? இந்த பிள்ளை எனக்கு உண்டானதினால் என் வருமானம் போயிற்று என்று கதறி துடித்தார். கோபமடைந்தார். தன் பிள்ளையை வயிற்றிலே இருக்கும் போதே சபித்தார். தன் கருவை 6 முறை கருக்கலைப்பு செய்ய நிறைய மருந்துகளும் மாத்திரைகளும் எடுத்துக்கொண்டார். ஆனாலும் கரு களையவே இல்லை. காரணம், தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெர்னார்டை பெயர் சொல்லி அழைத்தவர் கர்த்தர். 7வது
இரண்டாவது முறையாக தன் கருவை கலைக்க ஒரு மருத்துவமனைக்கு சென்றார். அந்த மருத்துவமனையில் மருத்துவராக இருந்த ஒருவர் டாக்டர் பெர்னார்ட். அந்த கருவை கலைக்க வந்த அந்த தாயிடம், வேண்டாம், உங்கள் கரு வளர்ந்துவிட்டது, இப்பொழுது கலைக்க முடியாது, வேண்டுமென்றால் இந்த பிள்ளையை பெற்றெடுத்து என்னிடம் கொடுங்கள், நான் இந்த குழந்தையை வளர்க்கிறேன் என்றார். அதனால் அந்த தாய் ஒப்புக்கொண்டு கரு கலைப்பு செய்யாமல் வீடு சென்று விட்டார். பிரசவ காலம் வந்தது. 7 மாதத்திலேயே குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தைக்கு மூச்சு இல்லை. அங்கே இருந்த செவிலிய பெண் இந்த குழந்தை இறந்துவிட்டது என்று சொல்லி குப்பையில் போடச் சென்றார். மார்ச்சருக்கு இந்த குழந்தையை அனுப்பலாம் என்ற எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டாள். திடீரென கதவு திறந்தது. மருத்துவர் பெர்னார்டு உள்ளே வந்தார். அந்த செவிலியரை பார்த்து, குப்பையிலே போடாதே, அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறது என்று கத்தினார். ஆனால் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அன்றைக்கு அந்த மருத்துவர் பெர்னார்டுக்கு அந்த நாளில் டியூட்டி இல்லை. ஆனாலும் அன்று அவர் வந்தார். அது கர்த்தர் அவரை கொண்டு வந்தார் என்று இன்றைக்கு பெர்னார்டு அவர்கள் நிச்சயமாய் நம்புகிறார். குப்பையில் போட இருந்த அவரை வாங்கி கொண்டு போய் இன்குபேட்டரில் வைத்தார். 12 மணி நேரம் அந்த இன்குபேட்டர் அருகிலேயே உட்கார்ந்து அந்த குழந்தையை பார்த்து கொண்டே இருந்தார் மருத்துவர் பெர்னார்டு அவர்கள். சரியாக இரவு 12 மணி ஜனவரி 12 அன்று குழந்தை மூச்சுவிட ஆரம்பித்தது. மருத்துவர் பெர்னார்டுக்கு மிகவும் சந்தோஷம் உண்டாயிற்று. நான் சொன்னபடியே பிள்ளை உயிர் பிழைத்தான் என்று சொல்லி மிகவும் ஆசுவாசமடைந்து சந்தோஷமாய் வீடு திரும்பினார். அன்றிலிருந்து 7வது நாள் மீண்டும் ஒரு துக்க நாள் பெர்னார்டு வாழ்க்கையில் நடந்தது. டாக்டர் பெர்னார்டு அவர்கள் மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருக்கும் போது ஒரு விபத்தில் சிக்கி இறந்து போனார். தன் குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கிறேன் என்று சொன்னவர் இறந்துவிட்டதை கேள்விப்பட்டு தலையில் இடி இறங்கியது போலானார். தன் குழந்தையையும் சபித்து தன்னையும் சபித்து, தன் விபச்சார தொழில் இவனால் கெட்டு போகிறதே, என் வாழ்க்கையும் இவனால் போய்விட்டதே என்று சொல்லி குழந்தையை சபிக்க ஆரம்பித்தார். வேறு வழியில்லை. தாயும் அவரது சகோதரியும் குழந்தையை வளர்க்க ஆரம்பித்தார்கள். இந்த சூழ்நிலையில் விபச்சாரத்தின் விளைவாய் தாயின் சகோதரியும் கருவுற்றாள். நிறைமாத கர்ப்பிணியாய் இருக்கும்போது குழந்தை பெர்னார்டுக்கு காய்ச்சல் வந்தது. மிகவும் சீரியஸான நிலைமையில் குழந்தையை எடுத்துக்கொண்டு ஓடினார் தாயின் சகோதரி. மீண்டும் ஒரு துக்க நாள் பெர்னார்டு வாழ்க்கையில் நடந்தது. ஓடும்போது கர்ப்பத்தோடும் குழந்தை பெர்னார்டோடும் கீழே விழுந்தார். விழுந்ததில் கடுமையாக அடிபட்டது. கருவில் இருந்த குழந்தை இறந்தது. அதன் விளைவாக தனக்கிருந்த ஒரே சொந்தமான தன் சகோதரியையும் இழந்தார் பெர்னார்டின் தாய் அவர்கள். எனக்கு யாருமே இல்லை என்று கதறி துடித்தாள் பெர்னார்டின் தாய். வேறு வழியில்லை. மீண்டும் தன் வயிற்றுக்காகவும் தன் குழந்தைக்காகவும் தன் விபச்சார தொழிலேயே செய்ய ஆரம்பித்தார். தன் மகன் வளர்ந்தபோது மகனை வெளியே உட்கார வைத்துவிட்டு அவரது தாய் வீட்டுக்குள் விபச்சாரத்தில் ஈடுபடுவார். தாயுடன் உறவு கொள்ள வருகிறவன் தன் தாயை கேவலமான கெட்ட வார்த்தைகளால் திட்டுவதையும் அடிப்பதையும் மூர்க்கமாய் தன் தாயிடம் உறவு வைத்துக் கொள்வதையும் அவரின் தாய் அதன் காரணமாக கதறுவதையும் சிறுவன் பெர்னார்டு காதால் கேட்டுக்கொண்டு ஒன்றும் செய்வதறியாது உட்கார்ந்திருப்பான். வந்தவன் வெளியே போன பிறகு அலங்கோலமாய் கிடக்கும் தன் தாயின் நிலைமையை பார்த்து துணியை தண்ணீரில் நனைத்து தன் தாயின் இரத்த கரையையும் அசுத்தத்தையும் துடைத்து விடுவான். எவ்வளவு கொடுமையான வாழ்க்கை! இப்படிப்பட்ட நிலைமையும் கொடுமையும் 1 நாள் 2 நாள் அல்ல, தினமும் நடந்தேறியது. ஒரு நாள் தனது பிள்ளையின் நிலையறிந்து வேறு வேலைக்கு செல்லலாம் என்று தன் பிள்ளையை அழைத்து கொண்டு ஒவ்வொரு வீடாய் சென்று வீட்டு வேலை கிடைக்குமா என்று தேடி அலைந்தாள். அப்படி ஒரு நாள் வேலை கேட்கும்போது ஒரு இராணுவ வீரன் வீட்டில் வேலை கிடைத்தது. நாய் கட்டி போடுகிற இடத்தில் தாயும் சிறுவன் பெர்னார்டும் தங்கினார்கள். அதற்கு கராஜ் என்று சொல்வார்கள். அது ஒரு சிறிய அறையாக இருந்தது. இங்கு இவர்களுக்கு கொடுக்கும் உணவை விட நாய்க்கு கொடுக்கும் உணவு நன்றாயிருக்கும். அதனால் நாய்க்கு வைக்கின்ற உணவை சிறுவன் பெர்னார்டு எடுத்து சாப்பிடுவாராம். அதனால் நாய் சாப்பாடு இல்லாமல் இறந்து போய்விடுமாம். அப்படி தன் சாட்சியில் பகிர்ந்து கொள்கிறார். இந்த சூழ்நிலையில் இன்னொரு கொடுமை நடந்தேறியது. அந்த இராணுவ வீரன் தன் குடும்பத்தில் அனைவரும் தூங்கிய பிறகு நடுராத்திரியில் பெர்னார்டும் தாயும் தங்கியிருக்க அந்த சிறு அறைக்குள் நுழைந்து அவரது தாயை அடித்து உதைத்து யாரிடமும் சொல்லக்கூடாது என்று எச்சரித்து சிறுவன் பெர்னார்டை அருகில் வைத்து கொண்டே அவரது தாயை அந்த இராணுவ வீரன் கற்பழித்து கொடுமைப்படுத்தினான். சிறுவன் வெளியே போய்விடக்கூடாது என்பதற்காக சிறு அறையை பூட்டிவிடுவான். அதனால் தன் தாய்க்கு நடக்கும் இந்த கொடுமையை எல்லாம் கண்ணால் பார்க்க வேண்டிய நிலைமை சிறுவன் பெர்னார்டுக்கு இருந்தது. விவரம் அறிந்த சிறுவன் அல்லவா,
இப்பொழுது நடக்கிறதெல்லாம் அவனை மிகவும் பாதித்தது. கண்ணீர் விட்டு அழுது தான் என்ன செய்ய முடியும் என்று தன்னிலை அறியாமல் ஒரு ஓரமாய் உட்கார்ந்து அந்த இராணுவ வீரன் நடத்துகிற கொடுமையெல்லாம் தன் கண்ணால் பார்த்து அந்த சிறுவன் அழுது கொண்டிருந்தான். இராணுவ வீரன் போன பிறகு தன் தாயின் முகத்திலும் வாயிலும் உடம்பிலும் வழிகின்ற இரத்தத்தையும் அசிங்கங்களையும் துணியை தண்ணீரில் நனைத்து தன் தாயின் சரீரத்தை சுத்தம் செய்வான். தினமும் இதுதான் நிலைமை. ஒரு நாள் அந்த இராணுவ வீரன் ஒருவர் மட்டும்தான் இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டான். அதனால் மிகவும் பசியோடும் வேதனையோடும் துயரத்தோடும் துக்கத்தோடும் இருந்த சிறுவன் பெர்னார்ட் தன் தாயை விட்டு விலகி அந்த வீட்டை விட்டு வெளியேறினார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் இவருடைய வாழ்க்கையில் அநேக கொடுமைகள் நடந்ததையும் இந்த கொடுமையிலிருந்து எப்படி சிறுவன் பெர்னார்டை ஆண்டவர் இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினார் என்பதையும் அடுத்த பகுதிகளில் காண்போம். இயேசுவின் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.